சென்னை கொரட்டூரில் பட்டப்பகலில் 18 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கில் 7 பேர் கூண்டோடு சிக்கியுள்ளனர். கொள்ளையடித்த பணத்தில் மனைவிக்கு சீமந்தம் நடத்திய A1 குற்றவாளியின் திடுக்கிடும் வாக்குமூலம் என்ன? ஒரே அட்டம்ப்டில் 19 லட்சம் ரூபாயை பறித்த வழிப்பறி கொள்ளையர்கள்தான் இவர்கள். கத்திமுனையில் உயிர் பயம் காட்டி கைவரிசை காட்டியவர்கள் போலீசாரின் தேடுதல் வேட்டையில் சிக்கியது எப்படி? சென்னை பாடி பகுதியைச் சேர்ந்த உமர் ஃபரூக் என்பவர் கொரட்டூரில் ஸ்டீல் ஜாப்ஸ் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். கடந்த 25ஆம் தேதி பாடி மசூதி தெருவில் உள்ள தனது சகோதரர் வீட்டிலிருந்து 18,80,000 ரூபாய் ரொக்கத்தை வாங்கி வரும்படி தனது ஊழியரான ரஞ்சித் குமாரிடம் தெரிவித்துள்ளார். அதன்படி பணத்தை வாங்கிய ரஞ்சித் 2 வீலரில் கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வழியாக வந்து கொண்டிருக்கும் போது திடீரென அவரை வழிமறித்த முகமூடி கொள்ளையர்கள் 6 பேர் கத்தி முனையில் பணத்தை வழிப்பறி செய்தனர். இது தொடர்பான புகாரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து விசாரித்ததில் புகார் அளித்தவரிடம் ஏற்கனவே ஊழியராக சதீஷ்குமார் என்பவர்தான் வழிப்பறி சம்பவத்தின் முக்கிய மூளையாக செயல்பட்டவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் தனிப்படை அமைத்து சதீஷ்குமாரை கைது செய்து விசாரிக்க அவர் பல திடுக்கிடும் தகவல்களை வாக்குமூலமாக அளித்துள்ளார். உமர் ஃபரூக்கின் தொழிற்சாலையிலிருந்து பணத்தை கொண்டு வருவதும் எடுத்துச் செல்வதுமான பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் அதில் முறைகேடு நடைபெற்றதால் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் சதீஷ்குமாரை பணியிலிருந்து நீக்கியுள்ளனர். இதனால் முதலாளியை பழிவாங்க சதீஷ் திட்டமிட்டுள்ளார். பணியிலிருந்து நீக்கினாலும் பணம் கைமாறும் நேரத்தை துல்லியமாக தெரிந்து வைத்திருந்த சதீஷ் தற்போது பணியாற்றும் ரஞ்சித்தின் கவனத்தை திசை திருப்பி தனது கூட்டாளிகளுடன் திட்டம் தீட்டி கத்தி முனையில் வழிப்பறி செய்துள்ளார். பின்னர் தப்பிக்கும் போது வழிப்பறி செய்த பணத்தில் 25,000 ரூபாயை மட்டும் பெற்றுக்கொண்டு மீதி பணத்தை பின்னர் பிரித்துக் கொள்ளலாம் என கூறி கூட்டாளிகளை அனுப்பி வைத்துள்ளார். அந்த 25,000 ரூபாயை எடுத்துச் சென்று தனது மனைவிக்கு சீமந்த நிகழ்ச்சியை நடத்திய சதீஷ் வசமாக போலீசில் சிக்கினார். விசாரணையின் போது தனது கூட்டாளிகள் செல்போன் அழைப்பை எடுக்காமல் மொத்த பணத்தையும் ஏமாற்றி விட்டதாக புலம்பியுள்ளார். இதனையடுத்து சதீஷ் கொடுத்த தகவலின்படி தனிப்படை போலீசார் நெல்லை விரைந்து வழிப்பறி கொள்ளையர்கள் 6 பேரை கூண்டோடு கைது செய்தனர். இவர்களிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 18,80,000 ரூபாய் பணத்தில் 7,5 லட்சம் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மீதி பணம் எங்கே என தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் வழிப்பறியில் தொடர்புடைய மேலும் சிலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. போலி ஆவணங்கள் மூலம் இந்திய பாஸ்போர்ட்டை வாங்கிய இலங்கை பெண் சென்னையில் உள்ள பிரபல ஆடம்பர ஹோட்டலில் நிகழ்ச்சி நடத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார். மோசடியை முழுநேர தொழிலாக மாற்றி கல்லா கட்டி வந்த இலங்கை பெண்ணின் கேடி வேலை அம்பலமானது எப்படி? இலங்கையைச் சேர்ந்த மனுவேல் மரியசெல்வம் 2000 ஆண்டு சுற்றுலா விசாவில் இந்தியா வந்துள்ளார். பின்னர் சட்டவிரோதமாக சென்னை கோடம்பாக்கம், சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் வேலை செய்து வந்த அவர் 13 ஆண்டுகளுக்கு பின் 2013ஆம் ஆண்டு அண்ணாநகர் கிழக்கு பகுதியில் தங்கியிருப்பதாக கூறி இந்திய வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை பெற்றுள்ளார். அந்த ஆவணங்களை பயன்படுத்தி 2016ஆம் ஆண்டு தனது இலங்கை குடியுரிமையை மறைத்து இந்திய குடிமகனாக பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவா கேந்திராவில் நடைபெற்ற நேர்காணலிலும் காவல்துறை முகவரி சரிபார்ப்பிலும் இந்தியர் போல நடித்து சட்டவிரோதமாக இந்திய பாஸ்போர்ட் பெற்றுள்ளார். அந்த இந்திய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டதுடன் மத பிரச்சாரம் மூலம் கிடைத்த அறிமுகத்தை வைத்து வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலருக்கும் வலை வீசி உள்ளார். அதில் பல லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி பலரையும் டீலில் விட்டதாக தெரியவர அது தொடர்பாக சென்னை பெரியமேடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 2022ஆம் ஆண்டு FRRO அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் இலங்கை பாஸ்போர்ட்டை மறைத்து இந்திய பாஸ்போர்ட் பெற்றது கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மனுவேல் மரியசெல்வம் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையில்தான் 2026ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி சென்னையில் உள்ள ஆடம்பர ஹோட்டலில் பிசினஸ் எலைட் அவார்டு என்ற நிகழ்ச்சியை நடத்த ஒப்பந்தம் செய்த மனுவேல் மரியசெல்வம் மொத்த கட்டணத்தில் ஒரு பகுதியை மட்டும் செலுத்தியுள்ளார்.
மீதமுள்ள 6 லட்சத்தை வங்கியில் செலுத்தியதாக காட்டும் போலியாக வங்கியில் செலுத்திய சீட்டை தயாரித்து ஹோட்டல் நிர்வாகத்திடம் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த ஆவணத்தை நம்பி ஹோட்டல் நிர்வாகம் நிகழ்ச்சியை நடத்த அனுமதித்த நிலையில் பின்னர் வங்கி கணக்கை சரிபார்த்த பொழுது அந்த தொகை வரவாகாதது தெரிய வந்தது. இதையடுத்து ஹோட்டல் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் புனித தோயாமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மனுவேல் மரிய செல்வத்தை போலீசார் கைது செய்தபோது அவர் பயன்படுத்திய 2 சக்கர வாகனம், 3 செல்போன்கள், 5 சிம் கார்டுகள், யூனியன் வங்கி காசோலை புத்தகம் மற்றும் 7 ATM கார்டுகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இவருக்கு போலி ஆவணங்கள் தயாரிக்க உதவியவர்கள் யார், இந்த மோசடியில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.